தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். சட்டசபை நடக்கிறத நேரடியாக பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் டேரெக்டாக போனேன், அங்கே போய் பார்த்தேன். நம்ம டிவியில் பார்க்குறத விட பல விஷயங்கள் அங்கே நடக்குது. லைவில் போனால் கூட டேரெக்டாக அங்கே பார்க்குறது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான அம்சங்கள்லாம் நான் சொல்கிறேன், ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சபாநாயகர் பேசும்போது அவர் யாருக்கு அலோவ் பண்ணுறாங்களோ, அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சி யார் பேசுகிறாங்களோ அவங்க அலோவ் பண்ணால் தான், சபாநாயகர் அலோவ் பண்ணால் தான் இவங்களால பேச முடியும். ஸோ நம்ம டிவிகே சைட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அதிமுக சைட்லேருந்து எடப்பாடி சார் பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு கிளாஷ் ஆகுதுங்க. கிளாஷ் ஆன உடனே என்னாச்சு, சபாநாயகர் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. யாரும் கத்தாதீங்க, பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்னு கத்துறாரு அவர். யாருமே கேட்குற மாதிரி இல்லை. மைக்கை கட் பண்ணி விட்டார். அப்புறம் இவங்கள பேசுறதுக்கு அலோவ் பண்ணால் அதையும் பேச விட மாட்டாங்க. ஆனால் அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி நம்ம எடப்பாடி சார் கொடுக்குறாரு பாருங்க சவுண்டு. அவர் கத்துறது எல்லா ஆடிட்டோரியம், ஒட்டுமொத்த ஆடிட்டோரியம்லேயே கேட்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக கேட்குது, அதிர்ந்து அப்படியே அவர் பேசுறது. ஸோ ஓகே ஃபைன், அது ஒன்று. அண்ட் தென் வந்து சிஎம் வந்து இன்றைக்கி பஸ் இனாகுரேஷன் பண்ணுறதால அவர் லேட்டாக தான் வந்தார். பட் சபை நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் பாட்டு வந்தார். வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாப்ல சொல்லிவிட்டு ஹீ ஸ்டார்டட் லிசனிங். அவர் எதுவும் பேசலை. அவர் இத்தனை நாள் ஏன் பேசாமல் இருக்காருன்னு ஏகப்பட்ட பேர் கொஷின் போட்டாங்க. அதுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு விடை கிடச்சிது. என்ன அப்படின்னா, சட்டசபைன்ற ஒரு இடத்துல வந்துட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம அந்த சபையை வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்களை பற்றி இவங்களே பெருமையாக பேசிக்கிறது, நான் இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், இது பண்ண அது பண்ணன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி ஏதாவது புதுசாக கொண்டு வராங்கன்னா அதை நிறுத்துறது தான் இவங்க நோக்கமாக இருக்கே தவிர, யாரும் அதுக்கு வந்துட்டு ஒரு வழி கொடுக்குற மாதிரி பேசுகிற மாதிரியோ எனக்கு தெரியல. இல்லைனா என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு சாதகமாக என்ன பேசிக்கலாம், அது நாங்கள் கொண்டு வந்த திட்டம், இது ஏற்கனவே இந்த திட்டம், அது அந்த திட்டம், இந்த திட்டம், இப்படி தான் ஓட்டுறாங்களே தவிர யாருமே அதை ஒழுங்காக கொண்டு வரல. அண்ட் வந்து அந்த இடத்த வந்து ஒரு கூச்சலும் குழப்பமாகவே வச்சுட்டு இருக்காங்களே தவிர யாருமே வந்து அதை வந்துட்டு ஒரு பாலிஷ்டாக கொண்டு போகலைங்க. அது நேரடியாக நான் பார்த்ததால தெரிஞ்சுக்கிட்டேன். இதனாலேயே என்னமோ தெரியல, நம்ம சிஎம் சார் அது வந்து அங்கே வந்து வாயை திறக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாயை திறக்காமல் இருந்தாலே பெட்டர் தான். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து பேசணும் அப்படின்னா அது நடக்கணும்னு தான் நம்ம பேசணுமே தவிர, நம்ம பேசணும் அடுத்த நிமிஷமே அதை குழப்பத்தில் கொண்டு வர்றது தான் அந்த இடமே இருந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. ஸோ அவர் பேசாமல் இருக்கிறது ஃபார் பெட்டர். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா எம்எல்ஏஸு, எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாமே உட்காந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பேசாத எம்எல்ஏஸ்லாம் பின்னாடி உட்காந்துட்டு சும்மா நம்மளை மாதிரி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே உட்கார்றதுக்கு பின்னாடியே வந்து உட்காந்துடலாம். எதுக்கு அவங்களாம் எம்எல்ஏவாக உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. பாதி எம்எல்ஏஸ் அப்படி தான், பாதி இல்லை, முக்கால்வாசி எம்எல்ஏஸ் அப்படி தான். முக்கியமான பிளேயர்ஸ்லாம் மட்டும் முன்னாடி உட்காந்துட்டு டக்குன்னு பாயிண்ட் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.